ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் சரணின் கதைகள். அக்னி முன்னால் இருவரும் மெதுவாக எழுந்தார்கள். அந்த நொடி ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் போல இருந்தது. அவர்கள் சேர்ந்து அந்த 7 அடிகளை எடுக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு அடியும் மெதுவாக, கவனமாக. ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. முதல் அடி வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருப்போம் என்ற மௌனமான உறுதி. இரண்டாவது அடி ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற நம்பிக்கை. மூன்றாவது அடி எந்த சூழலிலும் கைவிட மாட்டோம் என்ற உறுதி. இந்த அடிகள் வெறும் நடைகள் இல்லை, அது அவர்கள் இருவரும் மனதுக்குள் எடுத்துக்கொள்ளும் வாக்குறுதிகள். அந்த 7 அடிகள் முடியும் போது 2 தனிப்பாதைகள் ஒரு பாதையாக மாறியிருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற சென்றார்கள். முதலில் மூத்தவர்கள் முன்னால் தலை குனிந்து நின்றார்கள். அவர்கள் கை நீட்டி ஆசீர்வதித்தார்கள். அந்த ஆசீர்வாதத்தில் அனுபவமும் அன்பும் நல்லாசிகளும் கலந்து இருந்தது. ஒவ்வொருவரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு நல்லா இருங்க, சந்தோஷமாக வாழுங்க என்று மனமாற வாழ்த்தினார்கள். அந்த நிமிடம் ஒரு குடும்பத்தின் முழு அன்பும் அவர்களை சுற்றி நின்றது. அந்த நேரத்தில் மணப்பெண் தன்னுடைய அம்மாவை நோக்கி பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு மெதுவான சிரிப்பு. ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு உணர்ச்சி கலந்திருந்தது. அவள் அம்மாவின் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. அது சோகம் இல்லை, அது பெருமை, அது சந்தோஷம். அவள் மகள் வாழ்க்கையின் புதிய படியில் நின்றிருக்கிறாள் என்ற ஒரு உணர்வு. மணப்பெண் அந்த கண்ணீரை பார்த்ததும் அவள் சிரிப்பு கொஞ்சம் மென்மையானது. அவள் கண்களும் ஒரு நொடி நனைந்தது. அந்த பார்வை ஒரு வார்த்தையும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை முழுக்க இருந்த அன்பையும் இப்போ ஒரு புதிய பாதைக்கு அனுப்பும் ஆசீர்வாதத்தை சொன்னது. அந்த நொடியில் ஒரு குடும்பத்தின் அன்பும் ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமும் ஒன்றாக இணைந்திருந்தது. மேடையின் நடுவில் இருவரும் பக்கம் பக்கமாக உட்கார்ந்திருந்தார்கள். சுற்றிலும் கேமரா லைட்ஸ், சிரிப்புகள், இங்கே பாருங்க, ஸ்மைல் என்ற குரல்கள் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த எல்லா சத்தங்களுக்கும் நடுவில் அவர்களுக்குள் மட்டும் ஒரு அமைதியான நிமிடம் இருந்தது. சரண் மெதுவாக அவள் பக்கம் திரும்பி யாருக்கும் கேட்காத அளவுக்கு மென்மையான குரலில் கேட்டான், ஓகேயா இருக்கியா? அந்த ஒரு கேள்வி சாதாரணம் போல் தோன்றலாம், ஆனால் அதற்குள் ஒரு அக்கறை, ஒரு கவனம், ஒரு நீ நலமாக இருக்கணும் என்ற உணர்வு இருந்தது. மணப்பெண் அவனை நோக்கி பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு மெதுவான உண்மையான சிரிப்பு மலர்ந்தது. வெரி ஹாப்பி. அவள் சொன்ன அந்த 2 வார்த்தைகள் சின்னதாக இருந்தாலும் அது அவள் மனசின் முழு உணர்வையும் சொல்லிவிட்டது. அந்த நொடியில் இருவரும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த பார்வையில் அமைதி, நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாம் கலந்திருந்தது. மாலை நேரம் மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் ஒரு புதிய ஆரம்பத்தின் மென்மையான சாட்சியாக இருந்தது. மணப்பெண் மற்றும் சரண் சேர்ந்து நின்றிருந்தார்கள். அவள் மெதுவாக அவன் பக்கத்தில் சாய்ந்தாள். அந்த சாய்வு ஒரு நம்பிக்கை, ஒரு இனி நான் தனியாக இல்லை என்ற உணர்வு. சரண் அவளை நோக்கி சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு பொறுப்பு, ஒரு அன்பு, ஒரு வாழ்நாள் முழுக்க காத்திருக்கிற உறுதி இருந்தது. அந்த நொடியில் சுற்றியிருந்த உலகம் மெதுவாக மங்கியது. இருவர் மட்டும் ஒரு புதிய வாழ்க்கையின் வாசலில் நின்றிருந்தார்கள். 2 இதயங்கள் இன்று ஒரு வாழ்க்கையாக மாறின. திருமணம் முடிந்து 5 நாட்கள் ஆகிவிட்டது. வீட்டில் இப்போ ஒரு விசித்திரமான அமைதி. கொண்டாட்ட சத்தங்கள் எல்லாம் மங்கி போய் நினைவுகள் மட்டும் சுவாசிக்கின்ற மாதிரி இருந்தது. சரண் தனியாக அறைக்குள் உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் அவர்களின் திருமண புகைப்படம். அவன் அந்த போட்டோவை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். அதில் அவன் சிரித்து கொண்டிருந்தான். அவனுடன் அருகில் மணப்பெண். அவன் விரல்கள் மெதுவாக அந்த படத்தின் மீது சென்றது. அவள் முகத்தை தொட்டது போல. அந்த நேரம் கதவு மெதுவாக திறந்த சத்தம் கேட்டது. சரண் திரும்பி பார்த்தான். இல்லை, அவன் கவனம் இன்னும் அந்த போட்டோவில்தான் இருந்தது. என்ன பண்ணுறீங்க? ஒரு மென்மையான பெண் குரல் கேட்டது. அவன் மெதுவாக தலை தூக்கி பார்த்தான். கதவு அருகில் மதி நின்றிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு சாதாரண சிரிப்பு, ஒரு புதுமண பெண் போல அமைதியான பார்வை. சரண் ஒரு நொடி அவளை பார்த்து கொண்டே இருந்தான்.
அவன் கையில் இருந்த ஃபோட்டோ மெதுவாக கீழே இறங்கியது. அவன் முகத்தில் இருந்த குழப்பம் அவளை பார்த்தவுடன் கொஞ்சம் மறைந்தது. ஒன்றுமில்லை, ஜஸ்ட் நினைவுகள் என்று அவன் மெதுவாக சொன்னான். மதி சிரித்தாள். நினைவுகளா? அப்படின்னா நம்ம ஸ்டோரி தானே வரும் என்று அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள். சரண் சின்னதாக சிரித்தான். ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மதி அவனை பார்த்து சிரித்தாள். அதான் இப்போவே இப்படின்னா இன்னும் சில நாளில் என்ன ஆகும்? அவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு இயல்பான நெருக்கம் இருந்தது. இது ஒரு புதிய உறவு மாதிரி இல்லை, நீண்ட காதல். இப்போ வாழ்க்கை மாதிரி. மதி மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. சரண் சிரித்தான். சரி, இனிமேல் ஃபுல் ஹாப்பி. அவன் அவள் கையை பிடித்தான். அந்த பிடியில் பழக்கமான அன்பும் உறுதியும் இருந்தது. அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த அறை இப்போ சிரிப்பால் நிரம்பியது. அந்த சிரிப்பு மெதுவாக நின்றது. அறையில் ஒரு இனிமையான அமைதி நிலவியது. மதி அவன் தோளில் சாய்ந்து இருந்தாள். சரண் அவள் தலைமுடியில் விரல்கள் ஓட செய்தான். அந்த ஒரு சின்ன தொடுதல் கூட அவர்களுக்கு 1000 வார்த்தைகளை சொல்லிவிட்டது. மதி அவன் மெதுவாக அழைத்தான். அவள் கண்களை மூடியபடி பதில் சொன்னாள். நம்ம வாழ்க்கை இவ்வளவு அமைதியாக இருக்கும் என்று நினைக்கல. மதி மெதுவாக சிரித்தாள். அமைதியா இல்லை, கம்ப்ளீட். நீ இருந்தாதான். அவன் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவன் பார்வை மாறியது. அவளிடம் இன்னும் நெருக்கமாக சென்றான். அவள் மெதுவாக தலை தூக்கி அவனை பார்த்தாள். இருவரின் கண்களும் சந்தித்தது. அந்த பார்வையில் வாக்குறுதி இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, முடிவில்லாத காதல் இருந்தது. அந்த இரவு அறையில் மெதுவான மஞ்சள் வெளிச்சம், வெளியில் காற்று சத்தம், உள்ளே அவர்கள் இருவர் மட்டும். மதி மெதுவாக சரணின் மார்பில் சாய்ந்திருந்தாள். அவன் அவள் விரல்களை தன் விரல்களோடு பின்னி பிடித்திருந்தாள். ஒரு நிமிடம் இருவரும் ஒருவரின் சுவாசத்தையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சரண் மெதுவாக அவள் முகத்தை நோக்கி திருப்பினான். அவள் கண்களை திறந்து அவனை பார்த்தாள். அந்த பார்வை வார்த்தைகளே தேவையில்லாத ஒரு காதல். என்னங்க? அவள் மெதுவாக கேட்டாள். அவன் பதில் சொல்லவில்லை. அவன் பார்வை மட்டும் இன்னும் மென்மையாகியது. அவன் மெதுவாக அவள் கன்னத்தை தொடர்ந்தான். அவள் சற்றே கண்களை மூடினாள். அந்த நொடி அவளின் சிரிப்பு மெதுவாக மலர்ந்தது. சரண் அவள் அருகே இன்னும் நெருங்கினான். அவள் மூச்சு சற்று துடித்தது. அவள் நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தம் வைத்தான். அதிலே ஒரு பாதுகாப்பு. அவள் கண்களை திறந்து அவனை பார்த்தாள். இப்போ அவள் பார்வையில் ஒரு அமைதி. இப்படித்தான் இருக்கணும், அவள் மெதுவாக சொன்னாள். எப்படி என்று அவன் சிரித்தான். நான் இப்படி க்ளோஸா? சரண் அவளை மெதுவாக அணைத்தான். அந்த எம்பாரஸ் திடமாக இருந்தது, ஆனால் மென்மையாகவும். அவன் அவள் கன்னத்தில் மெதுவாகவும் முத்தமிட்டாள். அவள் சிரித்து கொண்டே அவன் மார்பில் முகம் மறைத்தாள். சரண் அவள் மெதுவாக அழைத்தான். நான் ரொம்ப ஹாப்பி. அவன் சிரித்தான். நானும். அவன் அவள் தலைமுடியை மெதுவாக வருடினான். அவள் அவனை இன்னும் நெருக்கமாக பிடித்தாள். அந்த இரவு அவர்கள் பேசவில்லை. அவர்களின் இதயம் மட்டும் பேசி கொண்டிருந்தது. ஆனால் அந்த சிரிப்பின் நடுவில் மேசையின் மேல் இருந்த அந்த திருமண புகைப்படம் அமைதியாக கிடந்தது. அந்த ஃபோட்டோவில் சரண் சிரித்து கொண்டிருந்தான். அவனுடன் அருகில் நின்றிருந்த மணப்பெண் மாயா இல்லை, மதி. அது வேறொரு பெண். முகம் தெளிவாக, அறியாத ஒரு சிரிப்பு. அந்த அறையின் சிரிப்புக்கும் அந்த ஃபோட்டோவின் அமைதிக்கும் நடுவில் ஒரு பதில் இல்லா கேள்வி மட்டும் நின்றது. அப்போது மாயாவுக்கு என்ன ஆச்சு? இந்த காதல் ஸ்டோரிக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகணும்னு தெரியணுமா? இல்லை மாயாவை என்ன ஆச்சுன்னு தெரியணுமா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் மிஸ் ஆகாத மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.